அவங்கள தடுக்காத. வேலுவுக்கும் செல்விக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு இவங்க என்ன கேட்கலனா என் பாவம் கிடையாதுக்கா. அவங்கள பேச விடு. இப்ப தெரிந்து என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட உங்க சுயநலத்துக்காக தான் வந்திருக்கீங்க, என் பொண்ணுக்காக இறங்கி வரல. மனோன்மணி, என்ன பேசுற? எங்க நீங்க சும்மா இருங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நடந்ததுதான், அது யாரும் மறுக்கல. ஆனா இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வீடு தேடி வந்தவங்களை இப்படி மனசு கஷ்டப்படுத்தி அனுப்புறது அது பாவம்மா. ஐயாவை விட்டா வேற வழி இல்லைன்னு தான் இப்ப உங்களை தேடி வந்திருக்காங்க. சண்முகம், இவ கிடக்குறா. சமந்தி, இவ பேசுனதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? இவ்ளோ பட்டு உங்களுக்கு புத்தி வரலையா? என்னதான் நாம பணம் கொடுத்து உதவினாலும் வீட்டை மீட்டு கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு அந்த ராட்சசி கீர்த்தி அந்த வீட்டை அபகரிக்க பாப்பா. அப்பவும் இவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு பேசாம தான் இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு அந்த வீடு யார் கைக்காவது போட்டுமே, நமக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க சம்மந்தி, நான் மனசுல பட்டதை சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு செஞ்சு செஞ்சு அவமானப்பட்டது போதும். குடும்பம் குடும்பம்னு பேசி உங்களால என் பொண்ணு படாத பாடுபட்டுட்டா. இனிமேலாவது அவங்கள கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. நீங்க கொடுத்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இப்பதான் படிச்சு முன்னேறலாம்னு ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையை வாழலான்னு நினைச்சிருக்காங்க. அதுலயும் மண்ணள்ளி போடுறாதீங்க. ஐயோ, என் மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் அந்த வீட்டுல எந்த பங்கும் வேண்டாம். நீங்களே அந்த வீட்டை எடுத்துக்குங்க. போதுங்க, இப்படி பிரச்சனை கொண்டு வந்து எங்க மேல திணிச்சு எங்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காதீங்க. ஏய் மனோன்மணி, இதுக்கு மேல ஏதாவது பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன். விடுங்க சம்பந்தி, இப்பவாவது அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கூட்டி தீத்தாங்களே, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க தான் எங்க பையனை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நாங்க இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எங்களை செருப்பால் அடிச்ச மாதிரி புரிய வச்சுட்டு சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி. இனிமே உங்ககிட்ட பணம் கேட்டு நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். சம்பந்தி, இவ பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. நாம நிச்சயமா வீட்டை மீட்டரலாம். பரவாயில்ல மாமா, இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு உதவணும்னு நினைச்சீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். எங்க பாரத்தை உங்களை சுமக்க சொன்னது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா வாங்கப்பா. நான் இப்படி பேசினது என் பொண்ணு கிட்ட சொல்லி குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இங்க நடந்ததை பத்தி வேலுகிட்டயோ செல்விகிட்டயோ நாங்க மூச்சு கூட விட மாட்டோம். நீங்க எங்களை நம்பலாம். என்ன இருந்தாலும் நீ இப்படி பேசிருக்க கூடாது மனோன்மணி. அவங்க எப்படி உடைஞ்சு போயிட்டாங்க பாத்தியா? திரு, நீ எதுவும் நினைக்காதப்பா. அவங்க பேசினத மனசுல வச்சுக்காத. விடு, பணத்தை நம்ம வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஐயா திரு, எங்களை மன்னிச்சிருயா. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க வர வேண்டான்னு சொன்ன. நான் தான் பாவி. உன்னை இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்பட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருயா, மன்னிச்சிடு. திரு நில்லு. டேய், நான் வேலுவுக்கு போன் பண்றேன். நடந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லுவோம், அப்பதான் அவனுக்கும் தெரியும். அக்கா, இங்க நடந்த விஷயம் வேலுக்கு தெரிய வேண்டாம். அது எப்படிரா? இவங்க இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இப்ப வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுறாங்க. சும்மா விட்டுற முடியுமா நம்மளால?
நிச்சயமா இந்த விஷயத்தை வேலுவுக்கும் செல்விக்கும் சொல்லியே ஆகணும். மகா என்ன பண்ற? இந்த விஷயம் வேலுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். ஆகட்டுங்க, என்ன நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்.